இன்றைக்கி நாங்கள் ஃபைவரை பற்றி பார்க்க போகிறோம். டுட்டோரியலில் பார்ட் 1 வீடியோ தான் இது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டுட்டோரியல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபைவர் பற்றின இன்ட்ரடக்ஷன்ஸ், அதே மாதிரி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டுமே இதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ முதல்ல நான் வந்து ஃபைவரோட வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ சர்ச் என்ஜினில் நீங்கள் fiverr.com சர்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபைவரோட வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதை தான் பார்த்துக்கொள்ள முடியும். அண்ட் அதே மாதிரி முதல்ல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஃபைவரோட ஹிஸ்ட்ரியை பற்றி நாங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ ஃபைவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2010 தான் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஃபைவரில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களும் ஒர்க் பண்ணலாம், ஸ்கில்ஸ் எதுவுமே இல்லாதவங்களும் ஒர்க் பண்ணலாம். ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் மட்டும் போதும், அவங்களும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் ஏர்ன் பண்ண முடியும். இதில் எக்கச்சக்கமான ஏர்னிங் மெத்தட்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ஜாப்ஸ் இருக்குது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஃபைவரோட ஹிஸ்ட்ரியை நாங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபைவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2010 வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ 2010 வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மிச்சா கோஃப்மன் அண்ட் அதே மாதிரி ஷாய் வினிஞ்சர்னு சொல்கிறவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் இதை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஃபைவரில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் $5 ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் $5 அண்ட் அதுக்கு மேல் நீங்கள் வந்து $1000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ 2013 டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபைவர் அவங்களோட iOS ஆப்பை வந்து ஆப்பிள் ஸ்டோரில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் 2014 மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆண்ட்ராய்டு ஆப்பை வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதோட அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபைவர் ஸ்டார்ட் பண்ண புதுசுக்கு நீங்கள் வந்து இதை வெப்சைட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். அண்ட் அதே மாதிரி ஃபைவரில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2 விதமான யூசர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செல்லர். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் பிகம் அ செல்லர்னு சொல்லி ஒன்று உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு செல்லர் இருக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் வந்து இடத்துல ஒரு பயர் இருக்க வேணும். ஸோ ஃபைவரில் 2 விதமான ரோல்ஸ், 2 விதமான யூசர்ஸ் வந்து இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பயர் அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செல்லர். ஸோ ஃபைவரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைவர் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணதுக்கு முதல்ல நாங்கள் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை நாங்கள் வந்து ஒன்றுனா வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் இப்போ வந்து ஒரு ஃபைவர் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ ஃபைவர் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ண முதல்ல இந்த ஃபைவரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன சர்வீசஸ் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் செக் பண்ண வேணும். ஸோ ஃபைவரோட சர்வீசஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதன் பின்னால் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபைவரில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மிகவும் வந்து பாப்புலரான சர்வீசஸ்ன்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு பாப்புலர்னு சொல்கிறதுக்கும் முன்னாடி இந்த சர்வீசஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைவரில் ரொம்பவுமே ஃபேமஸான ஜாப்ஸ் தான் வெப்சைட் டிசைன், வேர்ட்ப்ரெஸ், லோகோ டிசைன், NFT ஆர்ட்னு சொல்கிறது. ஸோ இது தவிர வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், SEO அதாவது சர்ச் என்ஜின் ஆப்டிமைஸ், இல்லஸ்ட்ரேஷன், வாய்ஸ் ஓவர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபைவரில் ஃபேமஸான பாப்புலரான ஜாப்ஸ். இப்போ நாங்கள் வந்து இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபைவர் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபைவர் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போது உங்களுக்கு வந்து கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம் வந்து நீங்கள் ஒரு ஐடி வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு ஐடி ஒரு பர்சன் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அது உங்களுடைய ஐடி கார்டு, உங்களுடைய நேம், உங்களுடைய ஐடி ப்ரூஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அக்கௌண்ட் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலதிகமாக நீங்கள் வந்து அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பேண்ட் ஆயிரும். ஸோ ஒரு ஐடி ஒரு டீட்டெயில்ஸ். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு டிவைஸில் 2 அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது. உங்கள் லேப்பில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஃபைவர் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பேன் ஆயிரும். ஒரு டீட்டெயில்ஸ்க்கு ஒரு அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி ஒரு டிவைஸில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அக்கௌண்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வைஃபையை வந்து 2 அக்கௌண்ட்டுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஸ் யாராவது ஃபைவர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய பிரதர்ஸும் யூஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரே வைஃபைல 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2 ஃபைவர் அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியாது.
ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போதும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் 2 பேர் வீட்டில் வந்து ஃபைவர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் 2 பேரும் வேறு வேறு டிவைசஸ், வேறு வேறு வைஃபை கனெக்ஷன்ஸ் வந்து வச்சுக்கொள்ள வேணும். அண்ட் அடுத்ததாக நீங்கள் வந்து இதில் ஃபைவரில் ஒர்க்ஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்லோட் பண்ணும்போது காப்பிரைட் கண்டென்ட்ஸ் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு கிக்னு சொல்லுவோம். ஸோ அல்லது அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லி நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ உங்களுடைய போஸ்டர், உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் யூஸ் பண்ணும்போது காப்பிரைட் கண்டென்ட்ஸ், வீடியோஸ், ஃபோட்டோஸ் எதுவும் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் மெசேஜஸும் நீங்கள் வந்து போட வேணாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு கிக் வந்து போடும்போது காப்பி பேஸ்ட் மெசேஜஸும் வந்து நீங்கள் போட முடியாது. இப்படி யூஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய அக்கௌண்ட்க்கு வந்து பிரச்சனையாக ஆயிடும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பையரை கான்டாக்ட் பண்ணும்போது ஃபைவர் மூலமாகவே தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேணும். ஸோ ஃபைவர் தவிர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு விதமாக, அதாவது ஜிமெயில், உங்களோட ஜிமெயில் அனுப்பியோ அல்லது உங்களோட ஃபோன் நம்பரை அனுப்பியோ டிரெக்டாக வந்து கான்டாக்ட் பண்ண முடியாது. டிரெக்டாக வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து பேன் ஆயிடும். அதே மாதிரி பயர்ஸோட உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டிரெக்டாக ஷேர் பண்ண முடியாது. ஸோ இவ்வாறு நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் பிடிஎஃப்ல காட்டுறேன். நோட் பண்ணுறதா இருந்தால் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ பாருங்கள், ஒரு ஐடிக்கு, ஒரு பர்சன் டீட்டெயில்ஸ்க்கு ஒரு ஐடி தான் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி ஒரு டிவைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அக்கௌண்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு வைஃபை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். காப்பிரைட் கண்டென்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண முடியாது. பயோஸோட டிரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் வச்சுக்கொள்ள முடியாது. காப்பி பேஸ்ட் மெசேஜஸ் எதுவும் வந்து யூஸ் பண்ண வேணாம். அதே மாதிரி ஜென்ரல் டிஎஸ் வயலேஷன்ஸ் 3 டைம் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இவங்களுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் வந்து மீறினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3 டைம்ஸ் தான் இவங்க வந்து ரிமைண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு டெர்மினேட் பண்ணுறாங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டாக சொன்னது பர்சனல் டீட்டெயில்ஸை பயர்ஸ் கூட ஷேர் பண்ண முடியாது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து என்னென்ன அக்கௌண்ட்ஸை வந்து உங்களுடைய ஃபைவர் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ லிங்க் பண்ணக்கூடிய முதல் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேயோனியர், அடுத்தது வந்து பேபால், கூகுள், நெட்ஃப்ளிக்ஸ், ஃபேஸ்புக். இந்த அக்கௌண்ட்ஸை வந்து உங்களுடைய ஃபைவர் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் லிங்க் பண்ணலாம். கட்டாயம் இதில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை சரி நீங்கள் வந்து ஃபைவரோட லிங்க் பண்ண வேணும். அண்ட் லிங்க் பண்ணுற நேரம் ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட்டுக்கு லிங்க் பண்ண அக்கௌண்ட்டையும் நீங்கள் வந்து லிங்க் பண்ண முடியாது. ஸோ இதையும் வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கொள்ள வேணும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைவரில் வந்து பாப்புலர் சர்வீசஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்குறேன். ஸோ பாப்புலர்னு சொல்கிறது முன்னாடி நீங்கள் இந்த சர்வீசஸை பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ லொகோ டிசைனிங், வெப் டிசைன், வேர்ட்ப்ரெஸ், NFT ஆர்ட், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், SEO, இல்லஸ்ட்ரேஷன்ஸ், வாய்ஸ் ஓவர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைவரில் பாப்புலரான சில ஒர்க்ஸ். அடுத்ததாக நீங்கள் ஃபைவரில் ஏர்ன் பண்ணுற மணியை எப்படி நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ ஃபைவரில் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணுறது பேயோனியர்னு சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து நாங்கள் வித்ட்ரா பண்ண வேணும். பேயோனியர் அக்கௌண்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஃபைவரில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் $100 ஏர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ $100 ஏர்ன் பண்ணும்போது நீங்கள் அதை பேயோனியர் அக்கௌண்ட்டுக்கு வந்து வித்ட்ரா பண்ணும்போது ஃபைவரில் உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸும் வந்து எடுக்க மாட்டாங்க. அண்ட் அதே நேரம் நீங்கள் வந்து பேயோனியர்லேருந்து டிரெக்டாக பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ண முடியும். அப்படி வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு 2% வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேயோனியரால் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ $100 ஏர்ன் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு $98 தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேணும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சர்வீசஸை வந்து ஒரு பையர் பை பண்ணும்போது அவர் எந்த மாதிரியான சர்ச் வந்து இதில் பண்ணுவார்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஒரு கிக்கை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முதல்ல. ஸோ இதில் இருக்கக்கூடிய சர்வீசஸ் பாருங்கள். ஸோ மெயின் கேட்டகரிஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங் இருக்குது. அண்ட் கிராஃபிக் டிசைனிங்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஜாப்ஸ் இருக்குது. லோகோ அண்ட் பிராண்ட் ஐடென்டிட்டி, கேமிங், ஆர்ட் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ், வெப் அண்ட் ஆப் டிசைனிங். ஸோ கிராஃபிக் அண்ட் டிசைனிங் கீழே நிறைய ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, பப்ளிக் ரிலேஷன்ஸ் இவ்வாறு நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரைட்டிங் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன்ஸ்லேயும் உங்களுக்கு ஆர்டிக்கல் ரைட்டிங்ஸ், இபுக் ரைட்டிங்,
ஸ்கிரிப்ட் ரைட்டிங். ஸோ இது மாதிரி நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த ஜாப் வந்து சூட் ஆகுதுன்னு சொல்லி அந்த கிக்கை வந்து உங்களுக்கு போட்டுக்கொள்ள முடியும். இதை பற்றி கிளியராக உங்களுக்கு நான் பின்னால் சொல்கிறேன். வீடியோ அண்ட் அனிமேஷன் சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் கொடுத்துருக்காங்க, விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்குது, NFT அனிமேஷன்ஸ் இருக்குது, புக் ட்ரைலர்ஸ் இருக்குது, கேம் ட்ரைலர்ஸ், ஆர்டிக்கல் டு வீடியோன்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி மியூசிக் அண்ட் ஆடியோஸில் சொல்கிறதுல நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி பீட் மேக்கிங் பண்ணலாம், சவுண்ட் டிசைன் பண்ணலாம், ஆடியோ எடிட்டிங் பண்ணலாம், டிஜே மிக்சிங் பண்ணலாம். இவ்வாறு நிறைய உங்களுக்கு ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ப்ரோக்ராமிங் அண்ட் டெக்னிக் சொல்கிறதுல வேர்ட்ப்ரெஸ் கொடுத்துருக்காங்க, இ-காமர்ஸ் டெவலப்மெண்ட், மொபைல் அப்ளிகேஷன் சப்போர்ட் அண்ட் ஐடி, ஆன்லைன் கோடிங் லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கன்வெர்ட் ஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டேட்டா சயின்ஸ், டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா ப்ராசஸிங், டேட்டா பேசஸ், NFT டெவலப்மெண்ட், பிளாக்செயின் அண்ட் கிரிப்டோ கரன்சி, இது மாதிரியான நிறைய ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. பிஸ்னஸ் சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இ-காமர்ஸ் மேனேஜ்மெண்ட், விர்ச்சுவல் அசிஸ்டன்ட், பிஸ்னஸ் பிளான்ஸ், டேட்டா என்ட்ரி எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்லைன் டியூட்டரிங், கேமிங், ட்ராவலிங், ஃபிட்னஸ் லெசன்ஸ், டான்ஸ் லெசன்ஸ், இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெண்டிங்கில் போகிறதுன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ராப் ஷிப்பிங். ஸோ இது வந்து புதுசாக டேப் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ட்ராப் ஷிப்பிங், டேட்டா, இ-காமர்ஸ் மார்க்கெட்டிங், ரிசம் ரைட்டிங், கேம் டெவலப்மெண்ட், சர்ச் என்ஜின் ஆப்டிமைஸ்ட், அண்ட் அதே மாதிரி டிஸ்கோட் சர்வீசஸ், NFT சர்வீசஸ், ஆர்கிடெக்சர் அண்ட் இன்டீரியர் டிசைன், கேரக்டர் மாடலிங், கேரக்டர் அனிமேஷன்ஸ், இமேஜ் எடிட்டிங். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெண்டிங்கில் போகிறது. ஸோ லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறதுக்கு கீழே இருக்கிற ஜாப்ஸை பாருங்கள். ட்ராவலிங், டான்ஸ் லெசன்ஸ், ஸோ ஃபிட்னஸ் லெசன்ஸ், ஸோ இது ட்ராவலிங், இது மாதிரி நிறைய ஜாப்ஸ் இருக்குது. கேமிங், ஸோ கேமிங் விளையாடுறது மூலமும் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் அதை பற்றி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ கேமிங் விளையாடுறவங்களுக்கு எந்த விதமான ஜாப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நான் கேமிங் சொல்கிறத வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க கொடுத்துருக்க கிக்ஸை பாருங்கள். செமி ப்ரொஃபஷனல் பிளேயர், அண்ட் அதே மாதிரி உங்களுடைய ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு கேமில் ஒரு அச்சீவ்மெண்ட்டை அடையிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ் இருக்குது. ஸோ இதுக்கும் வந்து பாருங்கள் $15, $25, $10, $20 சொல்லி இவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து கேம்ஸ் கோச் பண்ணுறதன் மூலம் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு ஸ்கில்ஸ் வந்து எதுவும் தேவைப்படாது. ஸோ கேம் ப்ளே பண்ணுறதுன்னு சர்வசாதாரணமாக எல்லாராலையும் செய்ய முடியுமான ஒரு விஷயம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஃபைவரில் எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு பயர் வந்து ஃபில்டர் பண்ணும்போது, ஒரு ஜாபை வந்து சர்ச் பண்ணும்போது ஃபில்டர் பண்ணி அவருக்கு தேவையான மாதிரி செல்லர்ஸை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அதை தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு அது மாதிரியான கிக்ஸை வந்து எங்களுக்கு போட்டுக்கொள்ள முடியும். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சர்ச் பண்ணுவாங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின் கேட்டகரி அண்ட் சப் கேட்டகரியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்ச் பண்ணி அதிலிருந்து சர்ச் பண்ணுவாங்க. ஸோ ஃபில்டர் ஆப்ஷனை நாங்கள் வந்து முதல்ல பார்க்கலாம். ஓகே, நான் வந்து சர்ச்சில் வந்து சர்ச் பண்ணிக்கொள்கிறேன். பேக்ரவுண்ட் ரிமூவல் சம்மந்தமான ஒரு ஒர்க் வந்து ஒரு பயருக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து இப்படி சர்ச் பண்ணுவார். சர்ச் பண்ணும்போது இதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்டகரின்னு சொல்கிறது இருக்கும். ஸோ கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இமேஜ் எடிட்டிங், லோகோ டிசைனிங், இவ்வாறு நிறைய இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சேவ்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து இவர் செலக்ட் பண்ணுவார். சேவ்ஸ் ஆப்ஷன்ஸில் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவல் தேவை. சேவ்ஸ் இன்க்ளூட்னு சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிண்டபிள் ரெசல்யூஷன் ஃபைல், இந்த ஃபைல் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். இதில் சோர்ஸ் ஃபைல் வந்து எனக்கு தேவை. ஸோ நான் சோர்ஸ் ஃபைல்னு சொல்கிறத வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல 51,304 சேவ்ஸஸ் இருக்குது. ஸோ ஃபில்டர் பண்ணும்போது எப்படி வந்து இது சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேவ்ஸஸ் குறையும் அந்த இடத்துல. ஸோ 16,548 சேவ்ஸஸ் இப்போ இருக்குது. அதே மாதிரி சில டீட்டெயில்ஸ்னு சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செப்பரேட்டட் செல்லர், லெவல் 2 செல்லர், லெவல் 1 செல்லர், நியூ செல்லர். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து செல்லர் ஸ்பீக்ஸ், அதாவது என்ன மொழி உங்களுக்கு தேவையோ அதை செலக்ட் பண்ணலாம். அதாவது எந்த நாடுன்னு சொல்லியும் நீங்கள் வந்து கீழே செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நான் வந்து இதில் இங்கிலீஷ்னு சொல்கிறத செலக்ட் பண்ணேன். சில ஸ்பீக்ஸில் இதில் வந்து நியூ செல்லர்னு சொல்கிறத வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13,698. அதே மாதிரி பட்ஜெட். ஸோ பட்ஜெட்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணும்போது $5 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அண்டர் $35 சொல்கிறத வந்து
கொடுக்குறேன். அதே மாதிரி டெலிவரி டைம் வந்து குறைந்த அளவு போட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ரொம்பவும் நல்லா இருக்கும். ஸோ எக்ஸ்பிரஸ் டெலிவரி 24 ஹவர்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். அப்ளை கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 11,982 சேல்ஸஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது ஆன்லைனில் இருக்கக்கூடிய செல்லர்ஸ் எனக்கு தேவை. ஸோ நான் ஆன்லைன் செல்லர்ஸ்னு சொல்லத்தை வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 346 சேல்ஸஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ பயர்ஸ் வந்து சர்ச் பண்ணும்போது கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைனில் இருக்கக்கூடிய செல்லர்ஸ் தான் வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள் 51,000 சேல்ஸஸ் இருந்தது. 51,000 சேல்ஸஸ் இருந்ததில் 346 சேல்ஸ் தான் இப்போ ஆன்லைனில் இருக்குது. ஸோ இவ்வாறு ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது இது உள்ளுக்கு நாங்கள் வரும்போது தான் எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து குயிக்காக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைவரை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ, ஃபைவரில் எப்படி வந்து ஃபைவர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைவரில் எப்படி நாங்கள் ஒரு அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணலாம்.